மதிப்புக்கும் மரியாதைக்கும் தகுதியான அருமை நண்பர் சுபாஷ்கரன் அவர்களே, என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய என்னுடைய அண்ணா சத்யநாராயண ராவ் காயக்வாட் அவர்களே, டைரக்டர் ஞானவேல் அவர்களே, ராணா அவர்களே, மஞ்சு வாரியார் அவர்களே, எல்லா ஆர்டிஸ்டெலாம் பேரை சொன்னால் அது ரொம்ப டைம் ஆகும். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ், ஊடக நண்பர்களே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவருக்கும் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இங்கே இந்த ஹாலில் ஜெயிலர் பட ஆடியோ விழா, இதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வந்துட்டு நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அங்கே வந்தால் பெட்ரு இல்லையா? இது இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கோ ஒரு பெரிய டைரக்டருக்கோ இல்லை ஒரு ஹீரோ ஒரு படம் தோல்வி அடைஞ்சு போச்சுன்னு சொன்னால், ஸோ அடுத்த பிக்சர் ஹீட்டு கொடுக்குற வரைக்கும் சரியாக நிம்மதியாக இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும், அவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஹிட் பிக்சர், பெரிய சூப்பர் ஹிட் பிக்சர் கொடுத்தா கூட அது ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு டென்ஷன். எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இத்தனை நிமிஷத்தில் இத்தனை கிலோமீட்டர் ஓடினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டா, ஸோ நெக்ஸ்ட் டைம் அவ்வளோ அத்தனை நிமிஷத்துலேயே அவ்வளோ மீட்டர்ஸ் ஓடலை, கிலோமீட்டர்ஸ் ஓடலைன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியானா கூட இவங்க ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்று அதுக்கு ஈக்குவலாக மீட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு மேலே போகணும். படங்க எல்லாருமே நல்லா போகணும், சக்ஸஸ் ஆகணும் தான் எடுக்கிறோம். பட் சம் மேஜிக் நடந்துடும், பெரிய ஹிட் ஆகிடும். அது எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயிலர் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான பிறகு நான் இந்த லாஸ்ட் நம்ம ஒரு கெஸ்ட் ரோல் டிஸ்ட்ரிக் பண்ணது. பட் அந்த முழு நேரம் படம் நம்ம வேட்டையன், அதுக்கு முன்னால் அவ்வளோ பெரிய ஹிட் ஆன உடனே நமக்கு யூஸ்வலாக ஒரு டென்ஷன் டிஸ்டிங் ஆச்சு. இப்போ அடுத்த படம் என்ன பண்ணுறது? நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, பட் இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் நல்ல டைரக்டர்ஸ் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ ஆக்ஷன் ஹீரோஸுக்கு நல்ல டைரக்டர்ஸுங்க வெற்றிமாறன் திஸ்டிங் அவங்கெல்லாம் இருக்காங்க, வேறு தேசத்தில் இருக்காங்க. பட் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ, மாஸ் ஹீரோக்கு பண்ணணும்னு சொன்னால், ஸோ கம்ப்ளீட்லி அப்போ அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு சொன்னால் என்னன்னா, ஸ்டோரி ஒருத்தர் இருக்கும், ஸ்க்ரீன் பிளே ஒருத்தர் இருக்கும், டயலாக் ஒருத்தர் இருக்கும், டைரெக்ஷன் பண்ணுறாங்க, டைரெக்ஷன் தனியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரெக்ஷன் எல்லாமே அதுதான் டைரக்டர்ஸ். ஸோ அவர் திங்க் பண்ணி ஒரு ஃபஸ்ட் பிக்சர் ஒரு வருஷமாக அவங்க திங்க் பண்ணி வச்சுருப்பாங்களோ, அது பெரிய ஹிட் ஆகிடும், அதுக்கப்புறமா ஹிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஹீரோ மட்டும் திஸ்டிங் இருந்தால், மாஸ் ஹீரோ மட்டும் இருந்தால் பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. கம்பெனி கம் டைரக்டர் யார், இந்த காம்பினேஷனில் தான் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே ஜாஸ்தி ஆகும். ஸோ ஜெயிலர் பண்ண பிறகு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நிறைய டைரக்டர்ஸுங்க கூப்பிட்டு கதையை கேட்டு சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும் சொல்லி நான் கதையை கேட்குறதே விட்டேன். சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி வரும்போது, நம்ம ஞானவேல் சார் சொன்ன மாதிரி சௌந்தர்யா அவங்க கம்ப்ளீட்லி இந்த அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரியல் தான் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரியும். அவர் நம்ம ஞானவேலை நம்ம மீட் பண்ணியிருக்காங்க. நான் ஜெய்பீம் படம் நான் பார்த்துருக்கேன். நான் படம் பார்த்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவரே சொன்ன மாதிரி உடனே நல்லா இருந்தால் டைரெக்டாக ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன். அது எந்த காரணத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி அவருக்கு நான் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஜெய்பீம் இவருடைய 2வது படம். இவர் எந்த டைரக்டர்கிட்டையும் வேலை செய்யலை, ஒரு ஜர்னலிஸ்ட்டு. இவர் அந்த படம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, அந்த கண்ணோட்டத்தில் மறுபடியும் அந்த படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டெக்னிக்கலி எந்த ஒரு ஃப்ளா இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வாங்கி பண்ணியிருக்கிறதுன்னு சொன்னால், 2வது படத்தில் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ரியலி ஹீ இஸ் எ வெரி
வெரி வெரி டேலண்டட், வந்து பார்க்க வேண்டிய அவ்வளோ ஆள் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா வந்து ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி மீட் பண்ண, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க, எனக்கு பிடிச்சது, நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நான் சப்ஜெக்ட் வந்து கேட்டேன். அவர் சொன்னார், இப்போ எனக்கு பிடிச்ச சொல்கிறதா இல்லை உங்களுக்கு கதையில் தான் நீங்கள் சொல்லுங்கள், பட் ஒன்று உங்களை பற்றி எனக்கு தெரியும், நல்ல ஒரு கருத்துள்ள ஜனங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கிற படுங்க நீங்கள் பண்ணுறீங்க, அது உங்களுடைய இது. எந்த வந்து உங்களுக்கு தெரியும், நமக்கு இந்த கருத்து மெசேஜ் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நமக்கு சினிமா பிஸ்னஸ்ஸு இண்டஸ்ட்ரி கோடி கோடி கூட பணம் போடுறாங்க, அந்த கோடி பணம் எடுக்கணும், பொழுதுபோக்கு ஜனங்க வரணும், கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும், போகணும். அதில் ஒரு சின்ன கருத்து திஸ்டிங் அது வந்து இருக்கலாம். பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த கதை சொன்னாங்க, கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, வெரி நைஸ். பட் எத்தனை கோடிகள் போடுவோம், இதை வந்து நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் பண்ண முடியுமா? இது நீங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதை பற்றி திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சார் இதுக்கு 10 days டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2 daysல எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் நான் கமர்ஷியலாக நான் வர்றேன், பட் நீங்கள் நெல்சன் நினைக்கிற மாதிரி, லோகேஷ் கனாஷ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து கிடையாது. அவங்க வந்து உங்களை வந்து எப்படி வந்து ஃபேன்ஸை லைக் பண்ண மாதிரி எடுத்தாங்களோ, என்னுடைய விதத்தில் என்னுடைய ஸ்டைலில் அவங்கள அதே மாதிரி பிடிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சார் எனக்கு அதான் வேணும், இல்லைன்னா லோகேஷ் கிட்டே போயிருப்பேன், நெல்சன் கிட்டே போயிருப்பேன். நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். சரி சார் அது போதும் அப்படின்னு சொல்லி 10 daysல வந்தாங்க. இந்த சப்ஜெக்ட் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நல்லா அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அதை இப்போ தான் சொல்கிறாங்க. என்னை பற்றி திங்க் பண்ணால் கமர்ஷியலாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை, நான் கொடுத்த அந்த பணம் அடி சார், பணம் டப்பு அது வரணும். சரி அந்த கதையை சொன்ன பிறகு அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இது சுபாஷ்ஜி கிட்டே ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிவிடுங்க, சுபாஷ் நீங்கள் கேட்டுட்டு சொல்லிவிட்டு அவர் சொன்ன பாருங்க. சுபாஷ் சார் வந்து கேட்டார். அவர் கேட்டு அவர் சுமார் இருந்தால் கூட அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ரஜினி சார் நீங்கள் உங்கள் படம் சார், இது நீங்கள் சரி என்ன சொன்னால் ஓகே சார், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் செய்வேன், நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். அது லைக்காக வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் மாதிரி. சரி வந்து அவர் ஓகே சொன்னார். யார் டெக்னீஷியன் அப்படின்னு சொன்னால் கதிர். அவர் ஃபர்ஸ்ட் படம் அதான் பண்ணியிருக்காங்க. வெரி குட், எக்ஸலண்ட் அண்ட் ரியலி எக்ஸலண்ட். கதிர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அண்ட் ஸ்டோரி நாலேஜ் இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஆல்மோஸ்ட் ஒரு 50% பாலு மகேந்திரா மாதிரி கம்ப்ளீட்லி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் அந்த கதையில் வந்து ஃபுல்லாக அதில் இருந்து இன்வால்வ் ஆகி நம்ம பேசும்போது நான் சில டவுட் டிஸ்டிங் வரும்போது எனக்கும் ஞானவேலுக்கும் அவர்கிட்டே நான் வந்து கேட்போம், சார் கதிர்கிட்ட ஒரு வாட்டி கேட்போம். அவர் வந்து ஆர்ட் டைரக்டர், அவரு கதிர் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எக்ஸலண்ட்டு, என்னுடைய பெரிய ஃபேன். பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரொடியூசரை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பணம் மைண்டில் வச்சுட்டு செட்டெல்லாம் போட்டு அருமையாக திஸ்டிங்கெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபைட்டுக்கு வந்து அன்பு அறிவு வேணும் அப்படின்னு. சரி அன்பு அறிவு வேணுமா? அப்போ ஃபுல்லாக கமர்ஷியலாக இறங்கிட்டார். ஏன்னா அன்பு அறிவு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சரி இவர் தான் சொல்லியிருக்காரு, நான் நம்ம சொல்லிட்டோமே கமர்ஷியலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அன்பறிவு சொல்லிட்டாங்க. ஏன் அன்பறிவு சொல்லி இவ்வளோ? நான் வந்து கபாலி படத்தில் கூட ஆக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது தான் அவர் எவ்வளோ வந்து டெக்னிக்கலாக அவர் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னு தெரிகிறது. ஏன் அத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், 5 நாள் ஒரு ஃபைட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தா 3 நாளில் எடுத்து முடிச்சிடுவாங்க. அண்ட் அப்கோர்ஸ் ஹீரோ கொஞ்சம் இது இருந்தால் கூட ரொம்ப கிளாஸாக எடுக்கிறாங்க. எக்ஸலண்ட் அன்பறிவு. அதுக்கப்புறம் எடிட்டர் ஃபிலிம் ராஜதிஸ்தி, அவர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு அவ்வளோ பெரிய எடிட்டர் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ பெரிய எடிட்டர். அதுக்கப்புறம் சார் இதெல்லாம் எனக்கு வேணும் அண்ட் 100% வந்து எனக்கு அனிருத் வேணும் சார் அப்படின்னு. சார் உங்களுக்கு 100% தான், எனக்கு 1000% அனிருத் தான் வேணும் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து இதாகும்போது, சரி ஆர்டிஸ்ட் எங்கே யார்? அதில் வந்து சத்யதேவ் அப்படின்னு ஆர்டிஸ்ட் வருது. சாரே சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் சிவாஜி சார் இருந்திருந்தால் அவர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அமித்ஜி தான் பண்ணியிருக்கணும்.
இப்போ வந்து அது பேன் இண்டியா மாதிரி ஆகிடுச்சு. சரி, ஒரு அமித்ஜின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. அமித்ஜியா? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அமித்ஜி பண்ண 3 படமும் 3 பிக்சரும் ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ அதனாலே வந்து லாஸ்ட் 5-6 இயர்ஸுக்கு முன்னாலே வரைக்கும் ஹிந்தியில் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அமித்ஜிக்கும் எனக்கும் 2 பேரும் காம்பினேஷன் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அவரும் ஒத்துக்கலை, நானும் ஒத்துக்கலை. சும்மா ஒரு கமர்ஷியல் திஸ்திங்க அந்த மாதிரி நானும் ஒத்துக்கலை. இது கேட்டால் என்ன சார் நீங்கள் வந்து அமித்ஜி சொல்கிறீங்க, அவர் வந்து ஒயிட் எலிஃபெண்ட்டு தெரியாது, நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுக்கோங்க முதல்ல. ஏன்னா அவர்கிட்ட கேட்டு சப்ஜெக்ட் ஓகே ஆகி பணம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தப்பாகிடும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. சுபாஷிற்காக கேட்டாங்க, சார் ரஜினி சார் கேட்டாரா சார், போங்க சார், என்ன இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் சரி அப்படி. சரி, இவர் வந்து சரி சார் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். 2 டேஸில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அமித்ஜி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அமித்ஜி படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் த்ரில்ட். அவர் கூட மறுபடியும் நான் ஆக்ட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருந்து ஒத்துக்கிறாங்க, பட் அவர் பண்ணுறாரா இல்லை டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் ராணா சார். ராணாவா? எந்த ராணா? பாகுபலி சார். ராணா தகுபதி. என்ன சார் இது, எங்கேருந்து இது பண்ணுறீங்க, என்ன சமைச்சாரு? இதுவும் வந்து ப்ரொடியூசர் கிட்டே நீங்கள் கேட்டோம். என்ன சொன்ன, ப்ரொடியூசர் தான் பாஸ், நீங்கள் முதல்ல ப்ரொடியூசர் கிட்டே கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டயும் சரி, அவரும் ஓகே. ஸோ ராணாவும் வந்து உள்ளக்குள்ள வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து அது வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் வந்து எந்த படத்துலையும் நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. பஹத் பாசில். சரி, இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரே தலை, யார் போடுறாங்க, யார் இது பண்ணுறாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வந்து கேட்டு போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. பெரிய டிஸ்டிங் அதுக்காக வந்து கேட்குறாங்க. இதோடைய அது வந்து இது இல்லை. அவர் வந்து சொன்னாங்க, சார் நான் வந்து பஹத் பாசில் பண்ணால் தான் இது நல்லா இருக்கும் சார், பஹத் பாசில் எப்படியாவது இது நான் கொண்டு வரணும், ஏன்னா இந்த கதைக்கு அது ரொம்ப முக்கியம் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம். சார் இந்த கேரக்டர் வந்து ஒரு என்டர்டெய்னர், ஒரு மாதிரி கேரக்டர், சுல்சுப் கேரக்டர். நான் பஹத் பாசில் படம் நிறைய பார்க்கல, 2 தமிழ் படம் தான் பார்த்தது. நம்ம பார்த்தது விக்ரம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாமன்னன். 2லையும் அந்த மாதிரி ஒரு வில்லனிஷ், அந்த மாதிரி சீரியஸ் கேரக்டர். என்ன எப்படி இது அப்படின்னு கேட்கும்போது, சார் மலையாள படம் வேறையில் பார்க்கல சார், சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் அவர். சரி சார் நீங்கள் கேளுங்க சொல்லி வரும்போது கேட்டு வந்து உடனே வந்து சார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு ஞானவேல் சார் கேட்டாங்க. கேட்கும்போது சரி வாங்கன்னு சொல்லி என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி சார் பஹத் பாசில் வந்து சப்ஜெக்ட் சொன்னேன், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு, 100% நான் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்து பணம் கொடுக்கலன்னா கூட நான் பண்ணுறேன் இந்த கேரக்டரை. பட் ஒரு விஷயம் சார், ரொம்ப பிஸியாக ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் முடித்து நான் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு 2 மாதம் தள்ளணும் சார், அவருக்காக நம்ம வெயிட் பண்ணால் பஹத் பாசில் உள்ளே கொண்டு வந்துடலாம் சார். இது வந்து நீங்கள் ப்ரொடியூசர்ஸ்கிட்ட கேளுங்க. இன்னொன்று வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க, சன் பிக்சர்ஸு, அவருக்கு வந்து சொல்லியாச்சு, இன்னும் 2 months தடுதுன்னா அது வந்து அவர்கிட்ட நம்ம கேட்கணும் சார், சன் பிக்சர்ஸ் கேட்கணும்னு சொல்லி சன் பிக்சர்ஸை கேட்கும்போது சார் லோகேஷ் கனகராஜ் போய்ட்டு அவர்கிட்ட கேளுங்க. லோகேஷ் கனகராஜ் முன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 months கொஞ்சம் டைம் கொடுத்தா தள்ளணும் சார், ப்ளீஸ் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ இன்னும் கதையை கரெக்டாக பண்ணல அவர். அதுலேயே தெரிஞ்சு போச்சு, தாராளமாக எடுத்துக்கோங்க சார், ஐயோ ஹாப்பியாக எடுத்துக்கோங்க சார். சரி சார் சொல்லி ஒரு சொந்த உடனே ஒரு க்ரீன் சிக்னல் பஹத் பாசிலும் உள்ளே வந்துட்டார். ஸோ ராணா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் ராணாவை. நம்ம ராமநாயுடு சாருடைய கிராண்ட் சன் ஷூட்டிங்கெல்லாம் வருவார், ரொம்ப ஒரு இதாக இருப்பார். எப்படி எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஜாலியாக குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஒரு லுக் கொடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு எனக்கே பயமாக இருக்கும். சரி வந்து இவருடைய அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பஹத் பாசில் சார், என்ன ஆர்டிஸ்ட் சார் பஹத் பாசில், அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது, ஹேட்ஸ் ஆஃப். சும்மா எங்கேயோ சார் கேரவல்லையும் இருக்க மாட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது,
ஷார்ட் கூப்பிட்டா டக்குன்னு வருவார். என்ன சார் வருவார், அப்படியே ஒரு டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவார். அசாத்தியம் சார், அசாத்தியம். நீங்கள் படம் பாருங்கள், சூப்பர் சூப்பர். சரி சார், நீங்கள் வந்து ஹீரோயினை நீங்கள் யார் பண்ணுறாங்க சொல்லும்போது ஒரு 20-30 வருஷம் முதல்ல இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு ஹீரோயின் யாருன்னு கேட்டிருப்பேன். இப்போ வந்து சரிங்க யார் இருந்தால் சார், இந்த மாதிரி மஞ்சு வாரியார் போயிடலாம். நான் வந்து ஒரு படம் வந்து பார்த்தது ஒன்லி அசுரன் தான் பார்த்தது. வயசான கேரக்டர், வயசு வேறு படம் நான் பார்த்தது இல்லை. கரெக்டாக இருக்கும் சார், கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ரியலி ஐ எம் டெல்லிங் யூ, மஞ்சு வாரியார், வாட் ஏ லேடி, வாட் ஏ ஜென்டில் லேடி, வாட் கல்ச்சர், என்ன டிக்னிஃபைட், எக்ஸலண்ட். ரியலி இஸ் ஹானர் டு ஒர்க் வித் யூ மஞ்சுஜி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கேரக்டர் வந்து துஷாரா. ரொம்ப முக்கியமான கேரக்டர் இது, ரொம்ப முக்கியமான கேரக்டர். படத்துலேயே வந்து நீங்கள் கதையை சொல்லக்கூடாது ப்ளீஸ். அவர் வந்து திசிங் பண்ணாங்க, சொல்கிறாங்க ஷூட்டிங் நடந்த திசிங் வந்திருக்கேன். ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் எல்லாம் போட்டு லூஸ் ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நிற்குது. யாருடா இது, அது கன்னியாகுமரியில் யார் இந்த பொண்ணு இங்கே நிற்குது அப்படின்னா தேடிட்டு சார் இதுதான் சார் துஷாரா அப்படின்னு. துஷாராவா அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு சார். ஷூட்டிங்கில் பார்த்தா சர்வசாதாரணமாக ஆக்ட் பண்ணுறாங்க, சர்வசாதாரணமாக சும்மா அப்படியே உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. என்னடா இது பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி பேச்சு கொடுத்தேன், பேச்சு நிறுத்தவே இல்லை. என்னம்மா சொன்னேன், நான் திண்டுக்கல் பொண்ணு அப்படி தான் பேசுகிறோம் சொன்னாங்க. ஓகேம்மா, ரைட். அதுக்கப்புறம் நம்ம கிருத்திகா சிங் ரியலி படத்தில் கம்ப்ளீட்டாக வர்றாங்க. அவன் பாக்ஸர் வேறு. ஒரு ஃபைட்டில் விட்டோம், ஒரே அடி அடித்தாங்க. அவன் வந்து ஃபைட்டர் வந்து பல்லெல்லாம் விழுந்து இனிமேல் வந்து கொஞ்சம் ஜாகிரதையமாக இப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது, இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் வருவாங்க. பாவம் ஈவினிங் கூப்பிடுவாங்க, சில ஷூட்டிங்கே இருக்காது, அதை பற்றி கவலையே படுறது கிடையாது. அவ்வளோ நல்லா வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப ஹிந்தி பொண்ணு, அவர் கையிலேயே வந்து ஞானவர் வந்து டப்பிங் வந்து பேச வச்சுருக்காங்க. ஸோ வெரி வெரி ஸ்வீட். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரோஹிணிஜி அண்ட் நம்ம அபிராமி எல்லாம் இதெல்லாம் வந்து பண்ணது ஒரு பெரிய ஒரு பட்டாளம். இதில் வந்து நம்ம வந்து அமித்ஜியை வந்து நான் அந்தா கானூனில் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அமிதாப் பச்சன் தான். ஏன்னா அந்தா கானூன் படம் வந்து அது சட்டமொழி ரிட்டரை தெலுங்குலேயே பண்ணி ஹிட் ஆன பிறகு ஹிந்தியில் வந்து பண்ணன்னு சொல்லி வரும்போது ஹிந்தியில் வந்து ஒரு மிதுன் சக்கரவர்த்தி அவரை வந்து போடலான்னு இருந்தாங்க. பட் அமித்ஜி வந்து சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து கமல்து வந்து ஏக் தூஜே கே லியே படம் சூப்பராக போயிட்டு இருந்தது. அமித்ஜி சொல்லியிருக்காரு, எங்கள் ரஜினிகாந்த் நீங்கள் போடலாமே, ட்ரை பண்ணலாமே, ரஜினிகாந்தை போடுங்க, நான் பண்ணுறேன், கெஸ்ட் ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த ப்ரொடியூசர் வந்து என்னை புக் பண்ணாங்க. அது அந்தா கானூனுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு அமித்ஜி ரொம்ப பிடிச்சி போச்சு. எந்த படம் போயிட்டாலும் ரஜினி கோ புலாவ் யார், ரஜினி கோ டோலா யார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்படியே கிரஃப்தார் நான் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து அந்த படம் வந்து நீங்கள் பண்ணேன். மூணுமே மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அந்த அமிதாப் பச்சன் அப்படிங்கிற ஒரு மாமனிதன் பற்றி இங்கே 2K கிட்ஸ்க்கு அவ்வளோ ஜாஸ்தி தெரியாது. அவர் பற்றி வந்து சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் சார், அவர் வந்து செட்டுக்குள்ளே திஸ்டிங் வந்தாங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து டப்பிங் எப்போவுமே இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 o'clock 11:30 தான் அவங்க வந்து ஷூட்டிங்கே வருவாங்க. இவர் 7 o'clock இன் டாப் பிஸியாக திஸ்டிங் இருக்கும்போது டெய்லி 7 o'clock டப்பிங் போயிடுவாங்க. 7 to 8 டப்பிங், 8 வந்து முடிச்சு 9 o'clock அந்த செட் வித் மேக்கப். அவ்வளோ பங்க்சுவல், அவ்வளோ டிசிப்ளின். அவர் செட்டுக்கு திஸ்டிங் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 நாள் வந்து சாப்பாடு இல்லாதவன் பசிக்காக சாப்பாடுன்னு எப்படி கேட்குறான், அந்த மாதிரி வேர் இஸ் த சீன் வேர் சீன் வருவாங்க. அந்த சீன் கொடுத்த பிறகு அந்த சீன் எடுத்துகிட்டு வந்து ஒரு மூலையில் வந்து சேர் போட்டு உட்காந்துருவாங்க. செட்டெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். ரைட்டர் எப்போவும் இருக்கணும் கூட. அவங்க 2 பேரும் டென்ஷனாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 1/2 hour 15 minutes 20 minutes ஆகும். எல்லாம் பார்த்துட்டு வருவார். வந்துட்டு சார் எல்லாமே டீட்டெயிலாக இந்த கேரக்டருக்கு ஏன் இப்படி பேசுது, இந்த கேரக்டர் இப்படி பேசலாமா, இவன் இப்படி பேச முடியுமா, இதுக்கு முன்னால் என்ன சீன் நடந்தது, என்ன நடக்க போகுது, எல்லா டீட்டெயில்ஸும் லாஜிக்கும் வேணும் அவருக்கு. அதெல்லாம் கன்வின்ஸ் ஆன பிறகு ஓகே ரைட் மறுபடியும் போய் உட்கார்றாரு. மறுபடியும் சைலண்ட். அந்த கிளியராக ஆச்சே அப்படின்னா எல்லாம் எழுதிட்டு மறுபடியும் வர்றாரு. வந்துட்டு சார் திஸ் டைலாக் அவர் வந்து ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய புலமை. அவர் ஃபாதரை வந்து மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய ரைட்டர்.
இதில் வந்து இந்த வேர்டு போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ளோவாக இருக்கும், நான் இது போட்டுக்கிட்டா. இந்த சென்டென்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது விஷயம் மேட்டர், நான் இப்படி சொல்கிறேன், இதுதானே கன்மையாகும் சொல்லி கிளாரிட்டியாக பேசி எல்லாம் ஓகே ஆன பிறகு அப்போ தான் எல்லாரையும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. காமெடி சீனுன்னு சொன்னால் சீனே ஸ்டுடியோ ஃப்ளோரே அப்படி காமெடி அப்படி இருக்கும். சீரியஸ்னா அப்படி வந்து சும்மா பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும், கொஞ்சம் சத்தம் வந்து அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் அவர்கிட்ட வந்து எவ்வளவோ நான் கற்றுக்கிட்டேன். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரது பற்றி நான் சொல்கிறேன். உங்களுடைய ஃபாதர் மிகப்பெரிய ரைட்டர், மிகப்பெரிய கவிஞர். அவருடைய மதர் வந்து இந்திரா காந்தி நெருங்கிய நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்திரா காந்தி அவங்க ஃபேமிலி. அமிதாப் பச்சன், ராஜீவ் காந்தி 2 பேருமே ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் சேர்ந்து படித்தவங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ். இது யாருக்குமே தெரியாதுங்க. அவர் அது விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து அவர் வந்து அமித்ஜிக்கு வந்து ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அவருடைய பேக்ரவுண்டு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு, அவர் இருக்கிற படத்துக்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். இவர் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. சரி, அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படி சொல்கிறான் பையன், எனக்கு டைம் கொடுங்க, நான் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. இவருக்கு ஒரே டென்ஷன், என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. ஓகேப்பா, நீ ஆக்டிங்கு நீ இஷ்டம்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒன்று, நீ எங்கே போனாலும் வந்து நம்ம பேர் எடுத்துக்கக்கூடாது, இவருடைய பையன் சொல்லக்கூடாது. அண்ட் பாம்பே என்ன போனால் கூட நாம் வந்து ஜாஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம், ஒரு 200 or 300 கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா ரொம்ப ஜாஸ்தி கொடுத்தோம்னு சொன்னால் எங்கே பணம் யாருன்னு தெரிஞ்சிடும். சொல்லாமல் இந்த இதனால நீ ட்ரை பண்ணிவிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமித்ஜியும் ஓகேப்பா, நீங்கள் வந்து நீங்கள் அது போகணும்னு சொன்னீங்களா, அது போதும்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு வந்து 68, 69 வந்து 200 to 300 rupees தான் பணம் அனுப்புறது. அதில் வந்துட்டு ஒரு ரூமில் வந்து ஒரு லாட்ஜு, டப்பா லாட்ஜு, அங்கே இருந்து ஆக்டிங்காக சான்ஸுங்க கேட்டு பணம் திஸ்திங் இல்லாமல் ரேடியோவில் எல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள். வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவரே சொந்த முயற்சியில் வந்து பெரிய ஆக்டர் ஆகிறார். ஸோ இது அப்பா அம்மா, பணக்கார அப்பா அம்மாக்கெல்லாம் அவங்க பசங்களெல்லாம் ஃப்ரிட்ஜில் வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறது, கேட்டதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது. யோ, பணம் கொடுக்க வேண்டாயா, நல்ல குணம் கொடுங்கய்யா. நல்ல குணம் பிஹேவியர் கொடுத்தா பணமும் சம்பாதிக்கிறேன், இல்லை இது பணமும் பாழாக்கிடுவா, எல்லாரையும் பாழாக்கிடுவாயா. அப்படி வளர்க்கக்கூடாது. நீ எவ்வளோ இருந்தால் பசங்க வந்து 7 இந்த மாதிரி அப்பா அம்மா எப்படி, அவர் அப்பா அம்மா அப்படின்னு சொன்னால் பையன் எப்படி அப்பா அம்மா பேச்சு கேட்டு நான் காமிக்கிறேன்னு சொல்லி அவர் யாருன்னு பேர் சொல்லாமல் தனியாக சந்திச்சு பாய்ச்சிருக்காங்க பாருங்கள். யாருக்கிட்டேயும் சொல்லலை. இது எப்போ வெளியே தெரிஞ்சதுன்னா, பிஸி சூப்பர் டூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அப்படின்னு அந்த மருது படத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு கம்ப்ளீட்லி ஃபுல்லாக சாகிற ஸ்டேஜ். ஹோல் இந்தியாவே அவங்களுக்கு ப்ரே பண்ணி சாகிற ஸ்டேஜ். இப்போ இந்திரா காந்திஜி வந்துட்டு ஒரு ஃபாரின் போயிட்டு அங்கேருந்து ஒரு பேர் இன்னொரு கண்ட்ரிக்கு போன ஒரு சமிட், பெரிய சமிட், அதுக்கு போனோம். அமித்ஜி எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்திரா காந்தி கேன்சல்ட் ஆல் த ட்ரிப்ஸ். எல்லாருக்கும் ஆச்சரியம், வாட் இஸ் திஸ், ஒரு ஆக்டர், பிரைம் மினிஸ்டர், அவ்வளோ பெரிய இது வந்து பார்க்கணுமா அவங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சது. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓஹோ அமித்ஜியோட மதர் இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, ராஜீவ் காந்தி ஒரு படித்தவர். அப்போ தான் வெளியே வந்து தெரிஞ்சது இவ்வளோ பெரிய ஒரு கம்ப்ளீட்லி இருந்தவர் அமித்ஜி. அவ்வளோ பேர் புகழ் பணம் உச்சி பணம் விஷயங்கள்லாம் சம்பாதிச்சு ஒரு 57, 58 இயர்ஸ் இருக்கும்போது அவர் கொஞ்சம் போர் தட்டிடுச்சு. ஏன்னா அவருடைய நான் பெஸ்ட் நல்ல ஃப்ரெண்டு, அந்த பர்சனல் விஷயம் தெரியுது வந்து வெளியே உங்களுக்கு சொல்லணும் நான் அவரை பற்றி. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது. சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஹவுஸ் வாங்கிட்டு அங்கே 1 year தனியாக அவரே இருந்தார். அவர் டீ போடுறது, அவரே இது பண்ணுறது, அதே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரே நினச்சிட்டு நானும் பெங்களூர் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நானும் ட்ரை பண்ணேன் தனியாக இருந்து. சரி, அதுக்கப்புறம் அமித்ஜி வந்து ஒரு 1.5 வருஷம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் வந்தார். நோ ஏதாவது பண்ணணும் சொல்லிட்டு, ஜெயா உட்காருங்க. சரி லைக் தட். அப்பா அம்மா கிட்ட எல்லா ஒய்ஃப் கிட்ட எல்லாம் பேசாமல் இது பண்ணாமல் டிசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஏபிசிஎல் கார்பரேஷன் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு சும்மா வந்து இத்தனை நல்லா கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி எல்லாம் ஒரு நல்ல பிக்சர்ஸ், நல்ல ஆக்டர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல சப்ஜெக்ட் பண்ணலாம்.
ஃபுல்லாக இது பண்ணலாம் சொல்லுவான், நல்லா பண்ணுங்க, பண்ணலாமே ஹாப்பியான்னு சொல்லிட்டு பண்ண பிறகு சரியாக வந்து ஒரு 500 பேருங்க ஒரு கம்ப்ளீட்டில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி திஸ்டிங் மாதிரி அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை லாங்குவேஜஸில் படம் பண்ணி அவ்வளோ திஸ்டிங்கெல்லாம் படம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாஸ். சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது அவ்வளோதாங்க. நீங்கள் அங்கே இருந்து கரெக்டாக முன்னாலே பார்த்துக்கலன்னு சொன்னால் ஃபினிஷ் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். கம்ப்ளீட் அவ்வளோ பெரிய லாஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ட்ரை பண்ணாங்க. அமிஜி தான் ஃபுல்லாக ரைட்ஸ் வாங்கி அதுக்கு இது பண்ணாங்க. பட் அது ஏதோ ஒரு கோளாறு இருந்தால எல்லாம் ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ண பிறகு அது கேன்சல் ஆகிடுச்சு. டாலர்ஸில் பவுண்ட்ஸில் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பல கோடிகள் படம் எடுத்து அத்தனை கோடி, அவ்வளோ கோடி கடன் ஆகிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்று ஜூவில் இருக்கிற ஒரு 8 கிரவுண்ட் வீடு அதை ஏலத்துக்கு வந்துடுச்சுங்க. ஏலத்துக்கு ஃபுல்லாக சினிமா பாம்பே இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியில் கொண்டாட்டம். லம்பு தேக்கா क्या हुआ, घर 1000 में आ गया, रोड पे आ गया. பெரிய மேடத்தில் போனால் எப்படா விழுவான்னு காத்துட்டு இருப்பாங்க. விழ வேண்டாம், கொஞ்சம் சர்க்கெலாம் போட்டு விழுந்துட்டாடா, அவ்வளோதான்டா அப்படின்னு. ரோடில் வந்து வேலத்துக்கு வீடு வருதுங்க. அமைச்சி வந்து உட்காந்துருக்காங்க. 31 வேலைக்கார டிரைவருக்கு, சமையல்காரவனுக்கு, வாட்ச்மேனுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் கிடையாது. டிரைவர் இல்லை, அம்பாசடர் வண்டி இவர் ஓட்ட முடியாது, கால் பெருசு. பக்கத்து ரோட்லேயே வந்து யஷ் சோப்ரா அவரோட வந்து தீவார் கபி கபி எடுத்த பெரிய டைரக்டர், அந்த பக்கத்து அந்த வீடு. அங்கே காலையில் வந்து மங்கி கேப் போட்டு நடந்தே போனார் யஷ் சோப்ரா வீட்டுக்கு. போய் பெல் அடிக்கிறாரு. அமித்ஜி வந்திருக்காருன்னு சொல்கிறாரு. கே அமித் பைட்டா உட்காந்து என்ன சமாச்சாரம்னு சொல்லும்போது, எனக்கு வேலை வேணும், எனக்கு சான்ஸ் கொடுங்க. இல்லை கிளியர் ஓப்பன், வேலைக்காரர் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, இது பண்ண சொன்னேன்னு அவர் ஆடி போயிட்டு கே அமித்ஜி பார்த்துக்கிறேன் பண்ணிட்டுல ஒரு செக்கு வந்து கொண்டு வந்து, இந்த செக்கு இல்லை வேலை கொடுங்க, அப்போ நான் வாங்குகிறேன். இல்லைண்ணா எப்படி இல்லைண்ணா இல்லை அமித்ஜி, ஒரு படம் மொஹபத் சொல்லிட்டு ஒரு படம் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன், ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, அது யாருன்னு பண்ணிகிட்டு இருந்தேன், பட் நீங்கள் வந்து பண்ணால் அது இன்னும் டெவலப் பண்ணுறோம், நீங்கள் கேரக்டர் பண்ணுறீங்க, இந்தாங்க அந்த செக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த செக்கு வாங்கிட்டு வந்து வேலைக்காரங்களாம் சம்பளம் கொடுத்து அவங்க இது பண்ணி கோன் பரேகா கரோட்பதி அப்படின்னு சொல்லி யார் அப்போ வந்து சின்ன டிவியில் யார் ஸ்டார்ட் பண்ணலாம் யார் பண்ணலான்னு சொல்லும்போது இவரே போயிட்டு அது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோன் பரேகா கரோட்பதியில் வந்து அந்த படத்தை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டுங்க டிவியில் ஆட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸ் பல்பொடியிலிருந்து பூட் பாலிஷிலிருந்து அப்பளத்திலிருந்து ஊறுகாலிருந்து ஃபேன் இருந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பணத்துக்கு படத்துலேயே வந்து நான் இந்த கேரக்டர் வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மாதிரி சிரித்தாங்க பாம்பேயில். பார்த்தீங்களா என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஆடிக்கெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா 3 years 64 years உடம்புல 1000 ப்ராப்ளம் இருக்குது. 3 years 80 hours per day உழைச்சிட்டு கடன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீடு அதையும் வாங்கிட்டு அதே ரோடில் அதை விட பெரிய வீடு 3 வீடு வாங்கினாங்க. தட் இஸ் அமிதாப் பச்சன். அதுக்கு தான் எல்லாரும் அவருக்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ ரெஸ்பெக்ட். 82 years இப்போவும் 10 மணி 10 hours வேலை செய்கிறார். மார்னிங் எந்திரிச்ச உடனே லுங்கி ஜுபா, பக்கத்துலேயே ட்ராக் ஷூ இருக்கும், ட்ராக் ஷூட் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிம், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ். அந்த மாதிரி 64 65 இயர்ஸ்லேயே வந்து கீழே விழுந்து மேலே வரணும்னு எப்படி, அதாங்க லைஃப். சேலஞ்ச் வேணும். ஓகே இதாச்சா ஒரே கடன் பார்த்துக்கூடாது, இல்லைன்னா இது பார் இல்லைன்னா அது பார் நிற்கணும். நம்மளை வந்து தலையில் வச்சு மிதிக்கணும்னு சொல்கிறோம், தலை மேலே மிதித்து நம்ம மேலே போகணும். அது தட் இஸ் அமித்ஜி. இந்த பணம் அந்த காசு இந்த காசு இல்லைங்க. காசு அந்த சாமி இந்த சாமி, காசு சாமி தான். காசு சாமி இருந்தால் எல்லா ஆசாமியும் உங்ககிட்ட ஆமா சாமி தான். அதுக்காக இந்த காசே நீங்கள் வாழ்க்கையில் காசு வந்து ஆக்சிஜன் மாதிரி, காசு டெஃபினட்டாக வெளியில் நான் வாழ முடியாது. பட் அந்த வர்ற காசை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், காப்பாற்ற ரொம்ப ஆசைப்படக்கூடாது. சும்மா வந்து இல்லைங்க, டைம் அப்படிங்கிறது
சும்மா சும்மா ஒரு நைட்டில் வந்து எங்கேயோ கொண்டு போய்டும், ஒரு நைட்டில் அப்படியே வந்து இறக்கிடும். எப்படின்னு தெரியாது, எவ்வளோ ஒரு மூளை யூஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு டயத்தில் ஏதோ ஒரு மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இடித்து போக எல்லாம் ஃபினிஷ். ரொம்ப ஆட்டம் ஆடக்கூடாது, ரொம்ப ஜாகிரதையாக. அண்ட் படமும் வனத்தையும் வந்துட்டு அப்படியே ஒரே இடத்துல வச்சா வந்து தண்ணி அப்படியே வச்சா வந்து கெட்டு போய்டும், எப்போ போயிட்டே இருக்கணும், இது பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அமித்ஜி எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல். எப்போ போனால் கூட அவர் வந்து இந்த படத்தில் எங்கள் கூட திங் பண்ணுறாங்க, ஆர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ வந்து மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அனிருத்தை பற்றி பண்ணிட்டு நான் வந்து ஜானகி பற்றி பேசுகிறேன். ஒரு வாட்டி வந்துட்டு மன்னன் ஷூட்டிங்கில் சின்ன குழந்தை பண்ணி ரவி அண்ட் அம்மா வந்து அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அந்த கலையா எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த மன்னல் செண்டி ராணியை சாங்கி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒரு சிம்மாசனம் வச்சுருப்பாங்க. நான் அந்த குழந்தைய அணியை கொண்டு போய் சிம்மாசனத்தில் வச்சு நானே ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ அந்த மியூசிக் அந்த சிம்மாசனத்தில் வந்து அவர் உட்காந்துருக்கார் பாருங்க. இல்லைங்க, ஜஸ்ட் பாருங்கள், ஒரு 12 நிமிஷம் தூள் கழுப்பிட்டார். என்ன எனர்ஜி வந்துச்சு பார்த்தீங்களா, என்ன எனர்ஜி! இது வந்து ஒரு 2 hours ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது எப்படி இருக்குங்க, ராக் ஸ்டார் எப்படி இருக்குங்க. ஃபாரின்ல எங்கே போனால் கூட அணி பேர் சொன்னால் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour 10,000 சோல்ட் அவுட் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன். இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா போயிருந்தாங்க, ஒரு ஸ்டேட்டில் ஃப்ரைடே பண்ணியிருக்காங்க, சாட்டர்டே கமிட் ஆகிட்டாங்க பண்ணணும். ஃபுல் 102 ஜுரங்க, 102 ஜுரம், குளிர் ஜுரம். 10,000 டிக்கெட்ஸ் சோல்ட். எப்படி கேன்சல் பண்ண முடியும்? அங்கே ஒரே ஒரு ஏதோ ஒரு டேப்லெட் போய் இங்கே நின்னாருங்க. 2.5 hours நிற்காம தூள் பண்ணிட்டுல போய் படுத்துல. அது முடிச்சுட்டு இங்கே வந்த உடனே தேவாரா ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணி வந்து என்ன ஒரு பிஸி. அங்கே பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்க. ஆமாங்க, உழைக்கிற டயத்தில் உழைக்கணுங்க. காற்று விழும்போதான் தூற்றிக்கொள்ளணும், உழைக்கும்போது தான் உழைக்கணும். எஸ். அண்ட் அன்னிக்கிட்ட இன்னொரு பெரிய ஒரு குணம் என்னன்னா, படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது ஓடுதுன்னு அப்படியே கிளியராக சொல்லிடுவாங்க. ஜோஷக்கார மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இப்போ இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு போச்சு. அவங்க படம் வரும்போது அந்த ஸ்டுடியோவில் தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே சரி நல்லா இருக்குது, ஓகேன்னா ஓகே, இவன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸருக்கு போய்டும், எவ்வளோ கோடி என்ன படம் கொடுத்து வாங்கிடுவாங்க. பட் என்ன, அவங்க வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி அங்கேருந்து ஒரு விஷயம் வெளியே வராதுங்க. ஒரு 5-6 பேர் 7-8 பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே தான் இருக்கணும் வழியே. அந்த படத்தை ரிப்போர்ட் வெளியே வராது. சூப்பர், அது சூப்பர். அண்ட் ஸ்டோரிக்கு வந்துட்டு கிளியராக சொல்லுவாங்க, எங்கே சேஞ்ச் இருக்குது, எங்கே பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது அப்படி தான் ஜெயிலில் வந்து ஹுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் டம்மி பேசிகிட்ருக்கேன், படமே முடிஞ்சு போச்சு, சாங் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து அனிருத் சிங் வராங்க, சார் ஹுக்கும் வச்சு தான் ஒரு பாட் பண்ணுறேன். அந்த பாட் பண்ணும்போது அதில் வந்து இன்னொரு ஹுக்கும் நீங்கள் போட்ட கிளைமேக்ஸில் அது வச்சு நான் இது பண்ணுறேன் சரின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணதான் ஹுக்கும் வந்து சாங் வந்து உடனே எனக்கு ஞாபகம் வருது. ஹுக்கும் சாங்கில் நான் எப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபுல்லாக சாங்கு உங்களுக்கு நீங்களும் இருக்கீங்க ஆடணும்னு சொல்லிட்டு நான் ஆட விட்டு நம்மளை ஒரு 2 ஷாட்டில் விட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மனுஷராயோ சூப்பர் சாங் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மஞ்சு வாரியார் ஆட விட்டுட்டு நம்மளை வந்து சும்மா ஆட வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க. சரி, எனிவே. ஸோ அந்த மாதிரி ஒரு அணி வந்து எனக்கு வந்து ஒரு புள்ள மாதிரி. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அப்பார்ட்மெண்ட் போனால் 10 அடிக்கு என்னுடைய ஃபோட்டோங்க சேரில் உட்காந்து இருக்கிறது சிகரெட் போட்டு. ஸோ ரியலி அணி ஐ டோன்ட் நோ ஹவு கேன் ஐ கிவ் பேக் மை லவ் அண்ட் இது. அண்ட் ஞானவேல் ரியலி இந்த படம் வந்து ஹிட் ஆகணும், ஞானவேலுக்காக ஹிட் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அவ்வளோ வந்து இவ்வளோ கரெக்ட் டயத்தில் வந்து ஆக்சுவலி October 10th வந்து படம் எப்போ பூஜை போட்டோமோ அப்போவே October 10th சொல்லி நம்ம முடிவு பண்ணதுங்க, அப்போவே முடிவு பண்ணது. பட் இது வந்து அந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேறு படங்கள் நிறைய இருக்கிறதுனால அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணோம், அந்த படம் திஸ்திங்க இது பண்ணோம். ஸோ ஒரு வாட்டி ஞானவேல் வந்து அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ஜென்டில்மேன்.
என்னை வந்து ஷூட்டிங் 2 days முன்னால், ஒரு நாள் முன்னால் வந்துட்டு, சார் உங்ககிட்ட அதான் ஒரு 1 hour பேசணும்னு சொன்னாங்க. என்ன அது எல்லாமே ரெடியாக இருக்குது, இப்போ வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சார் வாங்க சொல்லுங்கள் சொல்லும்போது, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர் சார், உங்களுக்கே தெரியாது சார். சார் என்ன சார் தளபதி சரியாக ஒரு 70 times நான் பார்த்துருப்பேன் சார். தளபதி போன ஒரு கேள்விக்குறி, ஆள்லேருந்து வரை என்ன ஆக்டிங் சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள் சார், எத்தனையோ லட்சம் பேர் சார், நீங்கள் அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க சார். இந்த படத்தில் நீங்கள் அப்படி பண்ணணும் சார், அந்த மாதிரி இது பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வந்து ஒரு ஹிமாலயஸில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னேன். நான் ஹிமாலயத்தில் உத்தரகாசியில் வந்து ஒரு டோபி இருந்தான் மேல் ஆசிரமில், உத்தரகாசியில் ஒரு 22-23 years old. எப்போவுமே வந்து பொம்பளைங்களை வந்து இந்த புடவை கடைங்க பக்கம் கூட்டு போகக்கூடாது, எருமையை வந்து தண்ணி இருக்கிற குளத்து பக்கம் கொண்டு போகக்கூடாது, அண்ட் நிறைய பேசுகிறவங்க இந்த மைக்கிட்ட கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சீக்கிரம் முடிச்சுடுறேன். மேலே அவங்க இருக்காங்க உத்தரகாசியில் இருக்கும்போது, அவங்க வந்து துணியெல்லாம் திஸ்டிங்க வந்து ஆசிரம் துணியெல்லாம் நிறைய கிடைக்கும். அது வந்து அங்கே தண்ணி கிடையாது, கீழே வந்து ஒரு ஆறு போகுது, அங்கே தான் வந்து துவைக்கணும். அங்கே போகணும் சொன்னால் ஒரு 10-12 கிலோமீட்டர் ஆகும். அங்கே ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து குறுக்கு வழி இருக்குது, அது வந்து ரொம்ப கல் தாளம் திஸ்டிங்கெல்லாம் இருக்குது. பட் அங்கே வந்து ஒரு நடந்து போகிறதே கஷ்டம். இன்னது துணியெல்லாம் எப்படி கொண்டு போகிறது? அதனால ஒரு கழுதை இருக்குது அவங்ககிட்ட, ஒரு கழுதை. அந்த கழுதை தான் கொண்டு போகும். அந்த கழுதையை வந்து உயிர் மாதிரி, கழுதை இல்லைன்னா அவ்வளோதான், கொண்டு போக முடியாது. ஒன்றே பார்த்தீங்கன்னா அந்த கழுதை வந்து காணும். இவருக்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியாது. காலையில் வந்து எங்கே கழுதை காணோம்னு சொன்னோம். இந்த வடிவேலு மாதிரி கழுதை காணோமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இந்த பிரமையில எல்லாம் மறுத்தான். அது மெடிக்கலி டிஸ்ட்ரிக்ட் ஆகும், எல்லாம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஒன்றும் தெரியாது, அவன் பேர் தெரியாது, பொண்டாடி தெரியாது, பிள்ளை தெரியாது. எப்போவுமே ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். இப்போ 1 year பார்த்தாங்க, 1 years பார்த்தாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. இவரு அந்த ஊரை விட்டு எங்கேயோ டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுருக்கும்போது யாரோ ஒரு சாமியார் குளிர்தேன்னு சொல்லிட்டு ஒரு காவி ஷாலை கொடுத்தாங்க. அந்த ஷாலை போட்டு ஒரு வீட்டில் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து யாரோ ஒரு பெரிய மகான் இப்போ தேடுறாங்களே, யாரோ கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து யாரோ மகான் உட்காந்துருக்காங்க, பெரிய மகான், அவர் பார்த்தாலே அப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே கொஞ்சம் பரவி இவருக்கு வந்து சிஷ்யங்கள்லாம் சேர்ந்து அவரை பார்த்து கேட்டு, இவங்க நல்ல டைமா இல்லை அவங்க நல்ல டைமாக தெரியாது, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது, எல்லாமே இதாக வருது. இவர் ஒன்றும் பேசுறது கிடையாது, அப்படியே செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். நாளுக்கு நாள் அவர் தான் கனவுல வந்தாங்க, ஒரே டைமில் 4-5 இடத்துல தெரியுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில் ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு நைட்டு வந்து இருக்கும்போது ஒரு கழுதை வந்து கத்திக்கிட்டு போச்சு. டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. என் கழுதை எங்கே சிஷ்யனுங்க இருந்தாங்க. யோ என்னையா கழுதை, என்னையா சொல்கிற? அதுக்கப்புறம் டோபியா இப்படியா சொல்லும்போது, வெளியே சொல்லாத, வெளியே சொன்னால் கதை கந்தெல்லாம் ஆகிடும், ஒரு மந்திரம் தெரியாது, ஒரு பாட்டு தெரியாது, ஒரு பழனி தெரியாத ஸ்லோகம், இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஞானங்கள் கேட்டு, இது ஏன் சார் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. சார் இந்த டோபியை நான் தான் சார். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? சொன்னீங்களே தளபதி, ஓகேனா டேக் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, 15-20 டேக்கு. மகேந்திரனுக்கு ஓகே ஆச்சுன்னு சொன்னால் கூட பாலு மகேந்திரா இன்னொரு டேக் 1 more, அவரு டைரக்டர் இல்லை, போட்டு கிழிச்சு அதில் பண்ணு. மகேந்திராவை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த காளி பாடி லாங்குவேஜ் பேசுகிறதெல்லாம் மகேந்திரா பேசுகிற மாதிரி. இந்த 2 கை 2 காலு போனாலும் போச்சுன்னா சார், இந்த காலு கெட்ட பையன் சார் அவன். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மகேந்திரன் கிடையாது. படம் பண்ண ரஜினி என்ன பண்ணார், என்ன ஆக்ட் பண்ணார், என்ன இது அண்ணா மகேந்திரா சார். புவனாவரிய கேள்விக்குறி. எஸ்பிஎம்ஏ சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட் டே போய் பார்க்குற 11 பக்கம் டைலாக்,
பார்த்த உடனே இந்த படமே எனக்கு வேண்டாம். பாலச்சந்திர சார் படத்தில் ஃபுல் பிக்சரை வந்து இவ்வளோ பேசல, ஒரே சீனில் 11 பக்கமா. ஆரம்பமே எப்படின்னா எனக்கு வேண்டாம் சார் அப்படி கொடுத்து நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். அங்கே மேனேஜர் அசிஸ்டன்ட் என்ன சார் இந்த பையன் இந்த 20 கேரக்டர் இந்த கேரக்டர் இப்படி போகிறேன்னு சொல்கிறான், போட்டு விடுங்க சார். இப்போ எஸ்பிஎம் சும்மா கூப்பிடுவார் கூப்பிட்ட பிறகு என்ன ரஜினி என்ன ப்ராப்ளம் சார், முடியாது சார் இது பேச முடியாது, விடு நீ டேராக பேட் பண்ணு, எவ்வளோ முடியும் பண்ணு, 2 லைனா 3 லைனா அவ்வளோ போதும், மிச்சம் பேக்கில் வச்சுக்கிறேன், மேலே கேமரா வச்சுக்கிறேன், டப்பிங்கில் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அது முடிஞ்ச பிறகு சிவகுமார் அவங்கள உட்கார வச்சு இப்படி பேசு ரஜினி அப்படி பேசு ரஜினி எனக்கு சொல்லி கொடுத்து அந்த படம் அந்த மாதிரி பெரிய ஹிட் ஆனது. அண்ட் ஆள்லேருந்து ஒரே உங்களுக்கு தெரியும், பாதி படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படமே வேணாம் விட்டுட்டு போயிட்டேன் நான். நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, நம்மளை வந்து மஜ்ஜு சார் வந்து கமல்ஹாசன் எந்த டேட் சேம் கொடுத்துருக்கும்போது தனியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் மட்டும் ஹீரோயின் ஸ்ரீதேவி, தேங்காய் ஸ்ரீனிவாசன், மேஜர் சுந்தரராஜன் அந்த மாதிரி நமக்கெல்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்க போட்டு ஏவிஎம்ல ஒரே ஒரு வீட்டில் எடுத்து வாழ்க்கையே வேஷம் சொல்லி தாடி விட்டுட்டு வேஷ்டியில் விடுறாங்க. நான் பண்ண மாட்டேன், இல்லை நீங்கள் படம் பாருங்க அதுக்கப்புறம் பிடிக்கலாம்னு சொல்லி பண்ணது 6லேருந்து 60 வரை. ஸோ நல்ல நடிகை அப்படிங்கிறது அந்த டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு, அப்படியே சிரிச்சுட்டு உக்காந்துருக்கான். எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க தெரியும். ஏன்னா அந்த டோபியம் மறுபடியும் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும், கதை கந்தலாயிடும். ஸோ தளபதி அதெல்லாம் நம்பி நான் அந்த மாதிரி போனால் நம்ம கேஸு கதை கந்தல் தான். நல்ல வேலை இந்த பைரவி பொருட்டுக்கால போய் போக்கிரி ராஜா பண்ணி ட்ராக்கு சேஞ்ச் ஆச்சு. ஏதோ கை ஆட்டுறோம் கால் ஆட்டுறோம் ஓகே சொல்கிறோம் பல் சொல்கிறோம் அதனால் ஓடிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு எதுக்கு. ஸோ இந்த மாதிரி நடிக்க வைக்கிற கிடிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் நடிக்க வச்சுருக்காரு. நீங்களும் பாருங்கள், ஆண்டவ புண்ணியத்தில் ரொம்ப நல்லா போகும். 40 years 50 years அப்படின்னு கொடுத்தாங்க. ஒன்றும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் ஒரு ட்ரெயின் ஏறி அண்ணா போப்பா இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வந்த நீங்கள் கொடுத்த அன்பு ஆதரவு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியும். இப்போ கூட வந்து இத்தனை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ பணம் கொடுத்து ரெடியாக இருக்காங்க. டைரக்டர்ஸ் விதவிதமாக காமிக்கிறது பெரிய டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க, நீங்களும் பார்க்கறதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க. இதெல்லாம் நான் செஞ்ச ஜென்ம புண்ணியங்க. உங்களை மாதிரி அவங்க இது பண்ணுறது என்ன ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய கைபொம்மை அவ்வளோதான். ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஆதரவுக்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அண்ட் நம்ம வந்து சுபாஷ்கரன் கூட அவர் இன்னொரு அமிதாப் பச்சன் மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மாதிரி சால்வ் பண்ணி போயிட்டே இருப்பார். நல்லா உங்களுக்கு உயிரே கொடுத்துருவார். ஏதாவது கெட்டது அப்படின்னு சொன்னால் அங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இந்த படம் ஒரு நல்லா போனோம் அருமையாக போனோம்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி விடைபெறேன். நன்றிங்க, வணக்கம். Can I have the entire cast on stage for a picture?